நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போதும் அந்த ஞாபகம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். லைக் இந்த வில்லாக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கும் போது அந்த கண்டிப்பாக அந்த ஃபீல் இருந்தது, அப்பா இருந்தது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்புறம் இப்போது ரீசெண்டாக கார் வாங்கும் போது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது எங்கள் லைஃப்பில். ஸோ அப்போ கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. குழந்தைங்க பிறக்கும் போது, ஐலா பிறக்கும் போது, அர்ஷ் பிறக்கும் போதெல்லாம் அவங்க பாப்பாவை கையில் வாங்கியிருந்தா நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் டெய்லி ஐ மிஸ் ஹிம். பட் அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங், ஏன்னா அம்மா முகம் வந்து எப்பவுமே அவ்வளோ ஒரு மலர்ந்த ஒரு முகம், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க சிரிக்கும் போது. கோவம்னா என்னன்னே தெரியாது, அவங்க கோவமே கேவம்னு எழுதுவாங்க போல, அந்த அளவுக்கு வார்த்தையே தெரியாத அளவுக்கு அவங்க சிரிச்ச முகம். அம்மா வந்து அப்பா இறந்த பிறகு தான் ரொம்ப போல்டாக மாறினாங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ போல்டெல்லாம் கிடையாது அவங்க. ரொம்ப லைக் நீங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போய் விட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வர தெரியாத ஒரு பர்சன். அப்படி தான் எங்கள் அப்பா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க அந்த கிட்டிஷாகவே இருந்தது. அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு போல்ட்னஸ், 2 பசங்க இருக்கு, நம்ம சப்போர்ட்டில் அம்மா. ஆமாம்மா, இன்றைக்கி வரைக்குமே பயங்கர சப்போர்ட் தான். ஸோ அப்பா இல்லைங்கிறது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கோ அதை விட பல மடங்கு அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்க தான் செய்யும். தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுத்துட மாட்டாங்க ஆண்டவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை வைப்பான்.